பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மார்ச் மாத இதழ். கிறிஸ்துவுக்காக வாலிபனில் பற்றி எறிந்த நேச வைராக்கியம். அமெரிக்காவில் ஐஸ்வர்யம் மிக்கதொரு குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் உயர்கல்வி கற்று தேர்ந்து சிறந்ததொரு கட்டிடக் கலைஞனாகவும் ஆர்கிடெக்ட் திகழ்ந்த வாலிபன் ஒருவன் கிறிஸ்துவின் கல்வாரி அன்பினால் கவர்ந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டான். அது முதற்கொண்டு அவனுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேரில் ஒரு ஆழ்ந்த அன்பு உண்டாயிற்று. இவ்வாறு கிறிஸ்துவின் பால் அவனுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருந்த நேச வைராக்கியமானது எனக்காக நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி தமது ஜீவனையே கொடுத்தவருக்காக நான் என்ன செய்யக்கூடும் என்று அவனை சிந்திக்க செய்தது. அவருக்காக செயல்படும்படி அது அவனை நெருங்கி ஏவிக் கொண்டிருந்தது. நான் தேவனுக்காக பைத்தியம் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிற அப்பவுலை போல அவனும் கூறத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பு அவனை வென்றது. 2 கொரிந்தியர் 5:13-14. கர்த்தருக்காக எந்த எளிமையான வேலையையும் செய்ய அவன் வெட்கப்படவில்லை. நித்திய அழிவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களின் பேரில் அவனுக்கு மிகுந்த மனதுருக்கம் உண்டாகவே அவர்களை மீட்கும் பணியில் கர்த்தரோடு இணைந்து நிற்கும்படி அவன் தீர்மானித்தான். முன்புறத்தில் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்னும் வார்த்தைகளை கொண்டதும், பின்புறத்தில் நீ யாருக்கு பைத்தியம் என்னும் வார்த்தைகளை கொண்டதுமான இரட்டை விளம்பர அட்டை ஒன்றினை அவன் தன் மார்பிலும் தன் முதுகிலும் அணிந்து கொண்டவனாக கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி தான் இருந்த பட்டணத்தின் தெருக்களில் நடந்து திரிந்தான். அவனுடைய ஜீவியத்தில் வெளிப்பட்ட தேவ அன்பும் பரிசுத்தமும் மனத்தாழ்மையும் அநேகரை கிறிஸ்துவுக்காக வென்றன. கர்த்தருடைய உன்னதமான சேவைக்கான அழைப்பு அவனை நோக்கி வரவே அவன் இவ்வுலகில் தனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் அவருக்காக குப்பையென உதறி தள்ளிவிட்டு அப்போஸ்தல பிரதிஷ்டையுள்ள தேவ ஊழியர்களுடன் இணைந்து அவரை சேவிக்கும்படி அவரை பின்பற்றலானான். எபிரெயர் 5:4, பிலிப்பியர் 3:7-11. இவ்வண்ணமாக அவர் புதிய ஏற்பாட்டின் ஓர் அப்போஸ்தலன் ஆனார். அவரே நமது சபையின் ஊழியத்தில் கர்த்தருக்காக பல ஆண்டுகள் அயராது உழைத்து மகிமைக்குள் பிரவேசித்த நமது அருமை பாஸ்டராகிய பாஸ்டர் ஜான் பயாஸ் அவர்கள் ஆவார். கர்த்தர் தமது சேவையில் அவரை வல்லமையாக உபயோகப்படுத்தினார். உலகம் முழுவதிலும் ஆயிரமான ஜனங்கள், ஏன் நரமாம்சம் புசிப்பவர்களும் கூட அவருடைய ஊழியத்தின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர். அநேகர் புதிய எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். அத்தேவதாசன் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு வாழ்நாட்காலத்தை கர்த்தருடைய சேவையில் வார்த்துவிட்டதின் பலனாக கர்த்தர் அவரை முழு உலகிற்கும் மாபெரும் ஆசீர்வாதமாக்கினார். கர்த்தரின் பேரில் நேச வைராக்கியத்தினால் நிறைந்து அவரது கரத்தில் வல்லமையுள்ளதோர் ஆயுதமாக திகழ்ந்த அந்த விசுவாச வீரனின் ஜீவியமும் ஊழியமும் பாதாளத்தை நடுநடுங்கச் செய்தன. ராஜாவாகிய சாலமோன் தேவனால் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த ஞானத்தை நித்தியமானவைகளுக்காக அல்ல, பூமிக்குரிய காரியங்களுக்காகவே பிரயோகித்து அரண்மனைகள், மாளிகைகள், தோட்டங்கள், குளங்கள், கீத வாத்தியங்கள் போன்ற பலவற்றை உண்டு பண்ணி தன் சாதனைகளில் மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் முடிவிலே ஒரு நாள் அவன் தன் சாதனைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து சலிப்படைந்தவனாக மாயை மாயை எல்லாம் மாயை என்று ஒரு பைத்தியக்காரனைப் போல் புலம்பினான். பிரசங்கி 2:4-11, 12:8. மாறாக தேவன் தனக்கு அருளிய தெய்வீக ஞானத்தினால் உலக மேன்மையை குப்பையென உதறி தள்ளிவிட்டு பரலோக ராஜ்யத்தை பொக்கிஷமென அணைத்துக் கொண்ட இத்தேவ மனிதனோ தனக்கு கிடைத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நித்தியமானவைகளுக்காகவே செலவழித்து முடிவிலே மகிமையானதொரு நித்தியம் தன்னை வரவேற்க மகிழ்வுடனும் வெற்றியுடனும் அதில் பிரவேசித்தார். அருமையான வாலிபனே, நீ அர்த்தமற்றதொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது உன் ஆண்டவருக்காக அனலுள்ளதொரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறாயா? நீ எதன் மேல் பைத்தியம் கொண்டிருக்கிறாய்?